அருளாளர்கள் 1000 இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா, ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம். ஆனா இதுல 1000 சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. எல்லா மதத்தாரை பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு. எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இது எல்லாருமே நீங்க வாங்கி இதை படிங்க, நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 ஜிபே மூலம் செலுத்த 9176564723. யார் சிவம்? அன்பே சிவம். நல்ல சிவமாக வேண்டும். அன்பையும் நட்பையும் எதிர்பார்த்தால் ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது என்று பலர் வேதனைப்படுவர். இன்னும் சிலருக்காக வரிந்து கட்டி முன்னின்று நன்மைகள் செய்தும் ஆனால் அவர்கள் தங்களையே விரோதியாக பார்ப்பதாகவும் கூறுவார்கள். ஒன்றை யாவரும் புரிந்து கொள்வதில்லை. அன்பு என்பது எதையும் எதிர்பாராத ஒன்று. இங்குள்ள பலருக்கும் அன்பிற்கும் பாசபந்தத்திற்கும் வேறுபாடுகள் தெரியவில்லை. அன்பு மலர்ந்துவிட்டால் உறவும் நட்பும் வினையை உண்டாக்காது. பாசபந்தங்கள் தங்கள் ஆதாயத்திற்காக நேரத்திற்கு தகுந்தாற்போல் பழகுவதைப் போன்று அன்பு இருக்காது. ஆக பாசத்தை அன்பென்று கருதிக் கொள்வது அவரவர்களின் அறியாமையே. இங்கு பலரும் பிறரை ஆராய்ந்து வஞ்சனையும் ஏளனமும் செய்து பாதகமான வாழ்வை வாழ்வதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். தங்கள் சுற்றத்தில் எதிர்பார்ப்புடன் பாசத்தை வைத்துவிட்டு மதிப்பில்லை என்றவுடன் அவர்களை விட்டு விலகி எதிரியாக மாறுவார்கள். யாரையும் எதிரிகளாக கருதுவது வினைகளையே உண்டாக்கும் என்பது எவருக்குமே புரிவதில்லை. பொதுவாக பிறருக்கு கொடுப்பதால் சிலர் தங்களை உயர்ந்தவர் என்று நினைத்துக் கொள்கின்றனர். இந்த பேரண்டம் நமக்கு எல்லாவற்றையும் அன்புடன் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அது எத்தனை உயர்ந்தது என்பதை எவருமே சிந்திப்பதே இல்லை. ஒரு நொடியில் இந்த பேரண்டமானது காற்று ஒன்றினை நிறுத்தினால் போதும், இங்கு எதுவுமே இல்லாமல் ஆகிவிடும் அல்லவா? ஆக இங்கு நான் என்பதை உதறி மாயை உலகில் சிக்கிக்கொண்டு எந்த சாதனை செய்தாலும் நாம் சிவமாக முடியாது. இந்த பேரண்டம் ஆற்றும் அறத்தை போன்று நாமும் அதனுடன் ஒன்றி கொடுத்து கொண்டே இருந்தால் நம்முடைய சீவனை நாம் சிவமாக்கலாம். பிறர் தேவைகளை நாம் எதிர்பார்ப்பின்றி பூர்த்தி செய்யும் போது எங்காவது ஓரிடத்தில் அது தகுந்த ஆன்மாக்களுக்கு சென்றடையும். நாமே அதனை நினைவில் வைத்திருக்க கூட மாட்டோம். ஆனால் அந்த ஆன்மாக்கள் வாழ்த்தும் வாழ்த்தானது நம்மை சரியான நேரத்தில் பாதுகாக்கும். அதனால் நம்முடைய வினை கருமங்கள் கூட நீக்கப்படலாம். இயற்கையான பேரண்டம் போன்று நாம் எப்போதும் கொடுப்பதையே பழக்கமாக வழக்கமாக வைத்திருந்தால் நாமே அறியாமல் ஏதோ வினையால் எங்கேயாவது நாம் பாதிக்கப்பட வேண்டி இருக்கும் போது நம்மை எந்த பாதிப்புமின்றி தப்பிக்க வைக்கும் அந்த அறம். ஆக நாம் எதிர்பார்ப்பின்றி அன்பால் செய்யும் அறம் நமக்கு நாமே நன்மையை பெருக்கிக் கொள்வது என்பதை நாம் உணர வேண்டும். ஆக நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்த அந்த வினைக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இங்கு நமக்கென என்று வாழாமல் பிறநலன் கொண்டு நன்றியோடு வாழ வேண்டும். இந்த பேரண்டம் நமக்கு பக்கத்துணையாக வரும். தெரியாத இடத்தில் மலரும் அன்புதான் நம்மை சிவமாக்கும். நமக்கு தெரிந்ததெல்லாம் வினையின் படிமம் என்று உணர்ந்து நாம் வாழ வேண்டும். மனிதர்கள் யாவரும் வாழும் வரையில் அவர்கள் சிவமாகவும் சக்தியாகவும் தான் இருக்கின்றார்கள். ஆண் இனம் அதன் இயல்பில் சிவமாகவே இருக்கிறது. அந்த சக்தியை ஒடுக்காமல் உயிர் போனதால் சவமாகி விடுகிறது. பெண் இனம் வாழும்போதே சக்தியாகவே இருக்கிறது. அந்த சிவத்தோடு ஒடுங்காமல் உயிர் போனால் சவமாகி விடுகிறது. ஆக அன்புமயமாக நாம் மாறி பேதமின்றி நற்றொண்டுகள் செய்தால் நம் சீவனை சிவமாக்கலாம். இங்குள்ள நம்முடன் வருகின்ற அனைத்துக்கும் சில காரண காரியங்கள் உண்டு. அப்படி வருகின்ற அனைத்துமே
நம் வினையை தீர்க்கவே வந்துள்ளது என்பதை உணர்ந்து நம் செயல்களை செய்து வந்தால் போதும். அவ்வினைகளை நீக்குவதற்கு நம்முடைய வாழ்வில் அறசிந்தனை மேலோங்கி வளர வேண்டும். அது நம்முடைய வினையை நீக்கிக் கொண்டே வரும். ஆக அதற்கான முயற்சிதான் நம் வாழ்வாக இருக்க வேண்டும். அறமே தவம், வாழ்வே பிற நலம் என்று பேதமின்றி எதையும் எதிர்பாராமல் எல்லோரிடமும் அன்பே உருவமாக நாம் வாழ வேண்டும். அப்போதுதான் நாமே நம்முடைய சீவனை சிவமாக்க முடியும். அத்தகு அறவாழ்வை வாழ்வதற்கு இங்கு வேண்டாத தற்புகழ்ச்சி, தற்பெருமை மற்றும் தன்னலம் என்ற தீமை விளைவிக்கும் எண்ணங்களற்று அறமுடைய மனிதராக நாம் இருத்தல் வேண்டும். எல்லாம் நாம் தான் செய்கின்றோம் என்ற ஆணவ அகந்தை மனத்தினை அழித்து எல்லாம் இந்த பேரண்டமே வகுத்த செயல்கள் என்று பயணிக்க வேண்டும். நாம் காணும் அனைத்துமே அழிவதும் இங்கு அனைத்துமே பொய் என்பதும் நமக்கு புரியும் போது முழுமையான ஞானத்தை அனுபவத்தால் உணர்வோம். இந்த உலகில் அழிவது பொருள்கள் மட்டுமல்ல, நானே எல்லாம் என்று ஆணவத்துடன் அலைந்த மனிதர்களையும் யோகம் தியானம் என்று கற்றுக் கொடுத்து மரணித்தவர்களையும் காணும்போது இங்கு யாரிடமும் எதையும் எதிர்பாராமல் வாழ வேண்டும் என்ற நல்ல ஞானம் பிறக்கும். அதன் பின்பு எவரையும் தேடாமல் நம்மை தேடுவதற்கு அறவழியில் வாழ்வையே அர்ப்பணிப்போம். அறத்தை வலியுறுத்தி மக்கள் தொண்டுகள் செய்து சிவமான சித்தர்களை, அழியா தேகத்தை பெற்றவர்களை உணர்ந்து அவ்வழியில் பயணிப்போம். நம் சீவனை சிவமாக்க முக்தியடைந்த பற்றற்ற மகான்களை பற்றி தொழுவோம். அப்படி பயணிக்க உயர் ஞானம் கிடைக்கும். இங்கு வாழும் அத்தனையும் சிவங்கள் என்று உணர வைக்கும். நாம் தன்னை உணர்ந்துவிட்டால் நல்ல சிவங்கள் ஆகிறோம். தன்னை உணராமல் பேதங்கள் சடங்கு சம்பிரதாயம் என வாழ்ந்தால் சபங்கள் ஆகின்றோம் என்பதை உணர்வோம். ஆக இங்கு எந்த எதிர்பார்ப்புமின்றி எந்த பற்றுமின்றி சக்தியான வாளையை அந்த காற்றினை அறத்தால் ஒடுக்கி வாழும் வாழ்வேதான் சிவ வாழ்வு. அதுவே சீவனுள்ள வாழ்வு என்று அறத்தை பற்றி அன்புடன் வாழ்வதுதான் நம்மை சிவமாக்கும். ஆக இந்த மனித வாழ்வின் மகத்துவத்தினை உணர்ந்து உயர்ந்த தொண்டுகள் செய்து நல்ல ஞானத்தை விதைக்கும் நல்லோரின் இணக்கங்கள் கொண்டு எந்த எதிர்பார்ப்புமின்றி நாம் அன்பு மயமாகிவிட்டால் அந்த அன்புதான் நம்மை சிவமாக்கிவிடும். அறம் தழைக்கும் போது அன்பு உருவமாக மாறி சீவனை படிப்படியாக ஒடுக்கி சிவமாக்கிறது என்பதை உணர்ந்துவிட்டால் இங்கு எல்லோரும் சிவமாகலாம். ஆக இங்கு ஒவ்வொருவருக்கும் கிடைத்துள்ளது அருள்வாழ்வு என்பதை உணர்ந்து சுயநலமின்றி நம்மால் இயன்ற நன்மைகள் செய்ய வேண்டும். யார் நம்மை எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், தூற்றட்டும், போற்றட்டும், எதுவாயினும் இருக்கட்டும், நம்மை நாம் சிவமாக்குவதற்கு புறத்தில் உள்ள மாயைகளை பற்றி கொள்ளாமல் பயணிக்க வேண்டும். இங்கு எதுவும் ஏதுமில்லை என்று நமக்கு உணர்த்தப்பட்டு இங்கு எல்லாம் மாயையே என்பதனை ஆழமாக உணரும் வரையில்தான் புறவாழ்வு நம்மிடம் இருக்கும். அதன் பின்பு அகவாழ்வு பயணம் துவங்கிவிடும். அதனை அடைவதற்குத்தான் இந்த பிறப்பு. அத்தகு வினையான பிறப்பை மாயையை அறுப்பதற்குத்தான் நம் முன்னோர்கள் அறத்தை வகுத்து தந்தார்கள். ஆக நாம் சிவமாக வேண்டுமெனில் அறம் செய்ய வேண்டும், அன்புமயமாக மாற வேண்டும். நல்ல சிவமாவோம், இந்த பிறவியிலிருந்து மீள்வோம். அருளாளர்கள் 1000 இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா, ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம். ஆனா இதுல 1000 சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. எல்லா மதத்தாரை பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு. எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இது எல்லாருமே நீங்க வாங்கி இதை படிங்க, நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.